வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 9 சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், an electrician has to repair an electric fault on the pole of height of 8 meters. ஒரு எலக்ட்ரிஷியன் 8 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு போலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபால்ட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்காக வராரு. He needs to reach a point 2 meters below the top of the pole to undertake the repair work. அந்த டாப் ஆஃப் த போல்லேருந்து 2 மீட்டருக்கு கீழே தான் அந்த எலக்ட்ரிக் ஃபால்ட் இருக்குது. ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவர் ஒரு லேடர் போட்டிருக்காரு. இதுதான் டயக்ராம். இதை வச்சு தான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், லென்த் ஆஃப் பிடி கேட்டிருக்காங்க. ஸோ பிடினா இதுதான். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போலோட ஹைட் 8 மீட்டர்ஸ். அப்போ ஏடியோடைய லென்த் 8 மீட்டர்ஸ். எலக்ட்ரிக் ஃபால்ட் டாப் ஆஃப் த போல்லேருந்து 2 மீட்டர்ஸ் பிலோவாக இருக்குது, கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 8 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்ஸ். இந்த ஏடியோட லென்த் 8 மீட்டர் அண்ட் ஏபியோட லென்த் 2 மீட்டர். ஸோ ஏடியிலேருந்து நம்ம ஏபியை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு பிடி கிடச்சிரும். ஸோ 8 - 2 6. தேர்ஃபோர் தி லென்த் ஆஃப் பிடி 6 மீட்டர். ஆப்ஷன் பி 6 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் லேடர் ஸோ தட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degrees வித் த கிரவுண்ட். இதுதான் அந்த லேடர். அந்த லேடரோட லென்த் கேட்குறாங்க. ஸோ அந்த பிடிசி ட்ரையாங்கிளில் நம்ம tan 60 வச்சு sin 60 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பிடி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 6 மீட்டர் அது. நமக்கு தீட்டா இங்கே இருக்குது 60 degrees. நமக்கு லேடரோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ நம்ம sin தீட்டா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் பிடிசி sin 60 is equal to BD by BC. BD by BC. BC தான் நமக்கு லேடர். ஸோ sin 60ஓட வேல்யூ √3/2. BD 6, BC நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா √3 × BC √3BC 6 × 2 12. இப்போ BC is equal to 12/√3. ஓகே, 12 நம்ம 4 3s are 12 அப்படின்னு எழுதலாம். ஸோ 4 × 3/√3. இப்போது 4 × 3-ஐ √3 × √3 அப்படின்னு நம்ம எழுதலாம் /√3. ஸோ ஒரு √3 இன்னொரு √3 கேன்சல். ஸோ ஒரு √3 இன்னொரு √3 கேன்சல் ஆனதுனால இப்போ ஒரே ஒரு √3 தான் இருக்குது. ஸோ 4 × √3. தேர்ஃபோர் பிசி, அதாவது லேடரோட லென்த் 4√3 மீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ 4√3 மீட்டர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். தேர்டு சப்டிவிஷன், the distance between the foot of pole and the ladder is. அதாவது இந்த போலோட ஃபுட்க்கும் லேடருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது டிசி நம்ம கண்டுபிடிக்கணும். பிடியோட லென்த்து நமக்கு ஏற்கனவே தெரியும் 6 மீட்டர்ஸ். அந்த லேடரோட லென்த் 4√3 மீட்டர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம டிசியோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். tan 60 வச்சு கண்டுபிடிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் பிடிசி, அதாவது இந்த ட்ரையாங்கிளில் tan 60 is equal to BD by DC. tan 60ஓட வேல்யூ √3, BD 6, DC நமக்கு தெரியாது. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா √3 DC. இங்கே பை 1 இருக்கிறதுனால 1 × 6. 1 × 6 6. So DC is equal to 6/√3.
6 வந்து 3 into 2 அப்படின்னு எழுதலாம் by √3. இப்போது 3 வந்து √3 into √3 அப்படின்னு எழுதுறதுனால இது கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரே ஒரு √3 இருக்கும். ஸோ √3 into 2 வந்து 2√3 meters. ஸோ ஆப்ஷன் டி 2√3 meters தான் கரெக்டான ஆன்சர். Fourth subdivision. Find the measure of angle DBC. அதாவது angle DBC கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தீட்டா வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு tan வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் BDC tan B is equal to tan B வந்து opposite by adjacent. ஸோ opposite வந்து DC, adjacent வந்து BD. ஓகே, DC வந்து 6 சாரி DC வந்து 2√3 and BD வந்து 6. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 2 டேபிளில் 1 டைம், இது 3 டைம். ஸோ √3/3 அதை வந்து நம்ம √3/3 வந்து √3 into √3ன்னு எழுதலாம். ஸோ ஒரு √3 இன்னொரு √3யும் கேன்சல். இப்போ இங்கே 1 தான் இருக்குது. therefore 1/√3. 1/√3 வந்து நம்ம tan 30ன்னு எழுதலாம். ஸோ tan B equal to tan 30. அப்போது B அதாவது ஆங்கிள் DBC இந்த ஆங்கிள் that is equal to 30 degrees. இந்த டேனும் கேன்சல் ஆகாதனால B வந்து நமக்கு 30 டிகிரிஸ்ன்னு கிடைக்குது. ஸோ Bன்ற ஆங்கிள் நம்ம எதை எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள் DBC இந்த ஆங்கிள். ஸோ ஆங்கிள் DBC is equal to 30 degrees. ஆப்ஷன் C 30 degrees தான் கரெக்டான ஆன்சர். Fifth subdivision. What will be the measure of angle BCD when BD and CD are equal? என்ன சொல்கிறாங்கன்னா BCD அதாவது நான் தீட்டா பிளேஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. எப்போது BD and CD அதாவது இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ BD and CD அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு. ஸோ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan தீட்டா தான் நமக்கு. ஸோ நம்ம tan தீட்டா வச்சு கண்டுபிடிக்கலாம். tan theta is equal to BD/CD. ஸோ BDயும் CDயும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ BDயை வந்து நான் CDயால் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ CD/CD. CD கேன்சல் 1. ஸோ tan theta is equal to 1. 1 வந்து tan 45 டிகிரிஸோட வேல்யூ. ஸோ tan theta is equal to tan 45 degrees. tan cancel. அப்போ theta is equal to 45 degrees. therefore angle BCD அதுதான் நம்ம theta வச்சுக்கிட்டோம். that is equal to 45 degrees. ஸோ ஆப்ஷன் B 45 degrees தான் கரெக்டான ஆன்சர். Second question. Width of a lake. The angle of depression to one side of a lake measured from a balloon 300 meters above the lake is 45 degrees. என்ன சொல்கிறாங்கன்னா லேக்கோட லெவல் கீழேருந்து 300 meters ஹையில் ஒரு பலூன் பறக்குது. அந்த பலூன்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழே பார்க்கும்போது 45 degrees இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த லேக்கோட ஒன் சைடில். இது வந்து லேக்கோட ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைடில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 degrees. ஸோ அந்த பலூன் பறக்கும்போது ஒன் சைடு அந்த லேக்கோட ஒன் சைடு பார்க்கும்போது 45 degrees, அந்த லேக்கோட அதர் சைடு பார்க்கும்போது 30 degrees. அப்போது இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இது வந்து B, இது C, D.
ஸோ இது வந்து ஒன் சைட் ஆஃப் த லேக், இது அதர் சைட் ஆஃப் த லேக். அப்போது width ஆஃப் த லேக் வந்து சிடி. சிடி டிஸ்டன்ஸ் தான் width ஆஃப் த லேக். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், வாட் இஸ் த width ஆஃப் த லேக்? லேக்கோட வித்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சிடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஒன் சைடு, இது ஆப்போசிட் சைட். அப்போது இதுதான் width ஆஃப் த லேக். ஓகே, ஏபி அதாவது அந்த டிஸ்டன்ஸ், பலூன் வந்து லேக் லெவலை விட எவ்வளோ மீட்டர்ஸ் அதிகமாக இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அது வந்து நமக்கு 300 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி வந்து 300 மீட்டர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிசி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா தான் நமக்கு சிடி கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு வந்து பிடி வேணும், நம்மள்கிட்ட ஏபி இருக்குது. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போது tan எடுக்க போகிறோம். ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிடி. tan 30யோட வேல்யூ 1/√3. ஏபி வந்து 300 மீட்டர்ஸ். ஸோ 300 பை பிடி வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா √3 × 300 √3. இது வந்து பிடி நமக்கு தெரியாது. ஸோ 1 × பிடி வந்து பிடி தான். அப்போ பிடி வந்து 300√3 மீட்டர்ஸ். பிடியோட லென்த் வந்து 300√3 மீட்டர்ஸ். ஸோ நம்ம பிடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிசி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 45 எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து 45 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து ஏபி, அட்ஜசன்ட் வந்து பிசி. ஏபி பை பிசி. ஏபி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 300 மீட்டர்ஸ். பிசி வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். tan 45ஓட வேல்யூ வந்து 1/1 இருக்குது. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிசி × 1 பிசி, 300 × 1 300. ஸோ பிசி வந்து 300 மீட்டர்ஸ். பிசியோட லென்த் வந்து 300 மீட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம பிசி அண்ட் பிடி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சிடி கிடைக்கும். சிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் பிடி. பிசி வந்து 300, பிடி வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 300√3. இந்த ரெண்டுத்துலேயுமே 300 காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளில எடுக்க போகிறோம். இங்கே 1 + √3. ஸோ width ஆஃப் த லேக் அதாவது சிடி இஸ் ஈக்குவல் டு 300 × √3 + 1 மீட்டர்ஸ். இதுதான் width ஆஃப் த லேக். செகண்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பலூன் ஃப்ரம் சைட்ஸ் ஆஃப் லேக். அதாவது ரெண்டு சைட்ஸ்லேருந்தும் அந்த பலூனோட கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம பிசியும் பிடியும் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டு கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு சைட்லேருந்துமே, இது ஒரு சைடு, இது வந்து ஆப்போசிட் சைட். அதுக்கு வந்து நம்ம பிசியும் பிடியும் கண்டுபிடிக்கணும். இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். பிசி வந்து 300 மீட்டர்ஸ். பிடி வந்து 300√3 மீட்டர்ஸ். ஸோ
the ground distance of balloon from the sides of the lake are 300 meters and 300√3 meters. இதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.